கூட்டணி வச்சு 10 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ எம்பிலாம் பண்ணாங்களா, அவங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச ஒரே ஒரு சேவை. அன்னைக்கு அவரை வச்சிருந்தாரு, இன்னைக்கு இவளை யார் வச்சிருக்கா? அந்த கதையை நடந்துகிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனா பொலிட்டிக்கல் பிசினஸா? எந்த சித்தாந்தத்தை காப்பாற்ற நீங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சீங்க? ஒரு நாள் இங்க திட்டிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் இங்கிட்டு போறீங்க. சீட்டும் நோட்டும் தான் உங்க இலக்குனா எப்படி மக்களின் நலம் சார்ந்த அரசியல் இருக்கும்? கூட்டணி வச்சு 10 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ எம்பிலாம் பண்ணாங்களா, அவங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச ஒரே ஒரு சேவை. நான் கேட்கறது, சட்டசபையில சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் பேசுவதை விட மக்கள் மன்றத்தில் பேசுறதுக்கே கோடி செய்தி இருக்கு. அங்க போனவங்க என்ன பேசுனாங்க சொல்லுங்க. அவங்க பேசுறதை விட சீமான் பேசுறது வந்து வலிமை மாற்றத்தை சீமான் உருவாக்க முடியும். அத நீங்க சொல்றீங்களா? அதை இப்படி சொல்லுங்க மக்களுக்கு. அவன் குரல் அங்க போகணும், அப்ப வலிமையா இருக்கும்னா வெள்ள வச்சு அனுப்பணும். புரியுதா? அது என்னைய போய் நீ போடு, என்னையும் கொண்டு போய் ஒன்னாப்தி பார்ட்டி ஆக்கிட்டு நான் நம்பர் 1 பார்ட்டியாக வந்தவன். நீங்க ஒன்னாப்தி பார்ட்டி ஆகி இப்போ பாருங்க, ஒரு இது நடக்கும் பாருங்க. இவர் எப்போ எந்த கட்சியோட போவார், இவர் எங்கே போவார், இவர் யாரோட போவார், அந்த இதில் சொல்லல. அன்னைக்கு அவரை வச்சிருந்தாரு, இன்னைக்கு இவளை யார் வச்சிருக்கா? அந்த கதையை நடந்துகிட்டு இருக்குது. பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனா பொலிட்டிக்கல் பிஸ்னஸா? எந்த சித்தாந்தத்தை காப்பாற்ற நீங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சீங்க? ஒரு நாள் இங்கே திட்டிகிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் இங்கிட்டு போறீங்க. சீட்டும் நோட்டும் தான் உங்க இலக்குனா எப்படி மக்களின் நலம் சார்ந்த அரசியல் இருக்கும்? என்னைவாத விட்டுருங்க. என்னை எதுக்கு போய் யார் அடித்தாலும் தாங்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, அதுக்கு என்னைவாத விட்டுருவீங்க. என்ன பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.